ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி விட்டிருக்கிற தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள்களையும் டிஎன்பிஎஸ்சியில் முந்தைய ஆண்டுகளில் வந்த வினாத்தாள்களையும் நம்ம தினமும் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா, டிஎன்பிஎஸ்சியில் வந்திருக்கிற ஒரு முந்தைய ஆண்டு வினாத்தாள் எடுத்திருக்கோம். இந்த வினாத்தாளில் மொத்தம் 100 கேள்வி இருக்குது. இதில் இருக்கிற 50 கேள்வியை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த 50 கேள்வியை முழுமையாக பாருங்கள். 50 கேள்வியை முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, நீங்கள் வீடியோக்கு லைக் போட மறந்துடுறீங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக், ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு பூஸ்டப்பாக இருக்குது. ஸோ உங்களால் முடிந்தால் வீடியோக்கு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, நம்ம இன்றைய வினாக்களை பார்க்கலாங்களா? இன்றைய முதல் கேள்வியை பாருங்கள். திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? திருக்குறளை உலகத்தில் எத்தனை மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இது பழைய சமச்சீர் புத்தக கேள்விங்க, 7ஆம் வகுப்பில் இருக்கும். விடை 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இரண்டாவது கேள்வி, பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க. பொருந்தாததை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தொழில் பெயர் அப்படின்னு கொடுத்துட்டு தொழில் பெயரை பற்றி 4 கூற்று கொடுத்துருக்காங்க. இதில் எது பொருந்தாதது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, என்ன அப்படிங்கிறத வாசிக்கிறேன் பாருங்கள். தொழில் பெயர் காலம் காட்டாது, தொழில் பெயர் மூவிடங்களிலும் வரும், தொழில் பெயர் தொழிலுக்கு பெயராய் வரும், தொழில் பெயர் இருவகைப்படும். இந்த 4 கூற்றில் எது தவறு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? விடை பி தான் தவறு. தொழில் பெயர் காலம் காட்டாது கரெக்டு. தொழில் பெயர் தொழிலுக்கு பெயராய் வரும் கரெக்டு. தொழில் பெயர் 2 வகைப்படும். முதநிலை தொழில் பெயர், முதநிலை திரிந்த தொழில் பெயர்னு 2 வகைப்படும். தொழில் பெயர் 3 இடங்களில் வராது. சரிங்களா? இதுதான் பொருந்தாத ஒன்று. அடுத்தது 3வது கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள சொல்லுக்குரிய சரியான பொருள் எது? என்ன சொல் கொடுத்துருக்காங்க? கவிகை. இதுக்கான சரியான பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியான பொருள் என்ன? விடையை பார்க்கலாங்களா? விடை குடை. கவிகைனா குடைங்க. 4வது கேள்வி, கொடுக்கப்பட்ட சொற்களுள் சரியான மரபு சொல்லை தேர்க. சரியான மரபு சொல்லை கண்டுபிடிக்கணும். 4 தொடர் கொடுத்துருக்காங்க. மான்குட்டி, சிங்கக்குருளை, கீரிக்குட்டி, கழுதை கன்று. இதில் சரியான மரபு சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை சிங்கக்குருளை என்பது சரி. சரி, மற்றதில் என்ன தவறுனா, மான் கன்றுன்னு வந்திருக்கணும், கீரி பிள்ளைன்னு வந்திருக்கணும், கழுதை குட்டின்னு வந்திருக்கணும். ஸோ இங்கே தப்பாக வந்திருக்கு. 5வது கேள்வி, கீழ்காணும் வல்லினம் மிகாயிடம் குறித்த இலக்கண கூற்றில் பிழையான கூற்று எது? அதாவது வல்லினம் மிகா இடத்தை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது, வினை தொகையில் வல்லினம் மிகாது, 2ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது, உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. இந்த 4 கூற்றில் எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? விடை 2ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது. இதுதான் பிழையான கூற்று. 6வது கேள்வி, ப்ரொஜெக்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்க. இதுக்கான நேரான தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை படவீழ்த்தி. 7வது கேள்வி, மரபு தொடருக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆகாய தாமரை என்பது மரபு தொடர். இதற்கு பொருத்தமான பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை இல்லாத ஒன்று. 8வது கேள்வி, இலக்கண குறிப்பு அறிக. கெடுப்பதுவும். இது என்ன டைப்பான அளபடைன்னு கேட்டிருக்காங்க. கெடுப்பதுவும். விடையை பார்க்கலாங்களா? இது இன்னிசை அளபடை. 9வது கேள்வி, பார்க்கலாம் செல்வ நின்னை இங்கனம் பார்த்த கண்ணை. இந்த வரியை கொடுத்துட்டு கீழ் உள்ள விடைகளில் சரியான விடையை எழுதுக. அதாவது என்ன வந்திருக்குன்னு கேட்குறாங்க. எதுகை மட்டும் வந்திருக்கா, எதுகையும் இயைபும் வந்திருக்கா, மோனையும் எதுகையும் வந்திருக்கா, இல்லை எல்லாமே வந்திருக்கான்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை 3மே வந்துள்ளது. முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை,
இங்கே பாருங்கள் பா வந்திருக்கு, இங்கேயும் பா வந்திருக்கு. இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை. இங்கே பாருங்கள் இரு வந்திருக்கு, இங்கேயும் இரு வந்திருக்கு. இறுதி எழுத்து ஒன்றி வந்தால் இயைபு. இங்கே பாருங்கள் நின்னை, இங்கே பாருங்கள் கண்ணை. அப்போ மோனை எதுகை இயைபு வந்திருக்கிறது. 10வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை கண்டறிக. அவங்க விடையை கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? திரைப்படம் எடுப்பதனை விட செய்திப்படம் எடுப்பது கடினமான பணியாகும். இது விடைங்க. இந்த விடைக்கேற்ற வினா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. எது வினாவாக வரும்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை ஏதான் ஆன்சர். திரைப்படம் எடுப்பதனை விட எப்படம் எடுப்பது கடினமான பணியாகும். இப்படி தான் கேள்வி வர வேண்டும். 11வது கேள்வி, பொருந்தாத சொல்லை கண்டறிக. கீழே 4 சொல் கொடுத்துருக்காங்க. எது பொருந்தாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? அரங்கம் என்பது பொருந்தாதது. ஏன்னா இதெல்லாமே பார்த்திங்கன்னா அளபடை சொற்கள், சரிங்களா? பார்த்தாவே தெரிகிறது. 12வது கேள்வி, பாத பீடிகை உள்ள இடம். பாத பீடிகை ஒன்று இருக்குதுங்க, அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? மணிப்பல்லவ தீவில் இருக்கிறது. 13வது கேள்வி, அரவண அடிகள் அறிவுண்டாகுக என யாரையெல்லாம் வாழ்த்தினார். அரவண அடிகள்னு ஒருத்தருங்க இருக்காங்க, அவங்க அறிவுண்டாகுக அப்படின்னு வாழ்த்திருக்காங்க. யாரை வாழ்த்திருக்காங்கன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? அனைவரையும். அரசமாதேவி, தோழியர் கூட்டம், சித்ராபதி, மணிமேகலை எல்லாமே இருக்கிற இடத்துக்கு இந்த அம்மா வருது. யார்? அரவண அடிகள். அவங்க வாழ்த்துறாங்க. ஓகே, எல்லாருமே அறிவுண்டாகுக அப்படின்னு வாழ்த்துறாங்க. 14வது கேள்வி, புல்லாகி பூடாய் இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? புல்லாகி பூடாய் இந்த வரி எந்த நூலில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை திருவாசகத்தில் உள்ளது. 15வது கேள்வி, திருக்குறளில் அறத்துப்பாலுக்குரிய அதிகாரங்கள். அறத்துப்பாலில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குதுன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? 38 அதிகாரங்கள் உள்ளது. திருக்குறளில் எத்தனை பாலில் எந்தெந்த அதிகாரம் இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. இப்படியும் கேள்வி வரும். 16வது கேள்வி, முழுவதும் விருத்தப்பாக்களால் ஆன காப்பியம். முழுவதுமே விருத்தப்பா தான் இருக்குது. அப்படி ஆன காப்பியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. முழுவதும் விருத்தப்பாவால் ஆன காப்பியம். விடை கம்பராமாயணம். 17வது கேள்வி, எத்திராசுலு என்கிற அரங்கசாமி என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர். யாருடைய இயற்பெயர்? எத்திராசுலு என்கிற அரங்கசாமி. விடையை பார்க்கலாங்களா? விடை வாணிதாசனுடைய இயற்பெயர் தான் எத்திராசுலு. 18வது கேள்வி, தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்கள் சிறப்பு குறித்து பாடப்பட்ட நூல் எது? தமிழகத்தை மூவேந்தர்கள் ஆண்டாங்க, அவங்களுடைய சிறப்பு குறித்து ஒரு நூல் குறிப்பிடுது. எந்த நூல்னு கேட்குறாங்க. விடை முத்தொள்ளாயிரம். முத்தொள்ளாயிரம் 3 அரசர்களை பற்றியும் சொல்லும். 19வது கேள்வி, மார்போலையில் எழுதும் எழுத்தாணி. இது ஒரு பாட்டில் வந்திருக்குங்க. மார்போலையில் எழுதும் எழுத்தாணி எது? விடையை பார்க்கலாங்களா? விடை தந்தம். 20வது கேள்வி, வனப்பு என்னும் சொல்லின் பொருள். வனப்பு இந்த சொல்லுக்கான பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? அழகு என்பது சரி. 21வது கேள்வி, விளம்பி என்பது எந்த பெயர்? இயற்பெயரா, புனைப்பெயரா, ஊர் பெயரா, சொல் பெயரா? விளம்பி என்பது எந்த பெயர்னு கேட்டிருக்காங்க. விளம்பி என்பது ஊர் பெயர். 22வது கேள்வி, விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல். இங்கிலாந்து அரசி விக்டோரியா மகாராணி இவங்க காலையில் கண் விழித்ததும் ஒரு நூலை தான் படிச்சிருக்காங்க. எந்த நூலன்னு கேட்டிருக்காங்க. விடை திருக்குறள். 23வது கேள்வி, திருவள்ளுவர் ஆண்டு எதை உறுதி செய்து கணக்கிடப்படுகிறது? எந்த ஆண்டை அடிப்படையாக வச்சு திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிடுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. விடை கிமு 31. கிமு 31 திருவள்ளுவர் பிறந்தார் அப்படின்னு கால்குலேஷன் வச்சு அதிலிருந்து தான் திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. 24வது கேள்வி, சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தேன், சாத்திர குப்பையும் தனந்தேன் என பாடியவர்.
சாதியும் எனக்கு வேண்டாம், மதமும் எனக்கு வேண்டாம், சமயம் எனக்கு வேண்டாம், எல்லாத்தையுமே தவிர்த்து விட்டேன், சாத்திர குப்பையையும் தவிர்த்து விட்டேன் என்று பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை வள்ளலார் தான் அப்படி பாடியிருப்பார். 25வது கேள்வி, அரியாசனம் உனக்கேயானால் உனக்கு சரியாரும் உண்டோ தமிழே. இந்த வரி இடம்பெற்ற நூல். அரியாசனம் உனக்கேயானால் உனக்கு சரியாரும் உண்டோ தமிழே. இந்த வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை தமிழ் விடு தூது. 26வது கேள்வி, கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என உருப்பழகு பாடியவர். உறுப்புக்கு அழகை பற்றி பாடியிருக்காரு. கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம், காலுக்கு அழகு செல்லாமை, இப்படி உறுப்புக்கான அழகை பற்றி பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை காரியாசன். 27வது கேள்வி, பாராய்க்கடன் உரைத்தல் என்பது என்ன? பாராய்க்கடன் உரைத்தல்னு ஒன்று இருக்குதுங்க, அது என்னன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? வேண்டியது நிறைவேறினால் இன்னது தருவேன் எனல், இப்படி சொல்கிறது தான் பாராய்க்கடன் உரைத்தல். நான் ஒரு வேண்டுதலை வைக்கிறேன், அது நிறைவேறிட்டால் நான் இதை பண்ணித்தரேன் அப்படிங்கிறது தான் பாராய்க்கடன் உரைத்தல். 28வது கேள்வி, கோவலன் கண்ணகி மதுரையில் யாரிடம் அடைக்கலப்படுத்தப்பட்டனர்? கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு கிளம்பி போவாங்க. கூடவே கவுந்தி அடிகள் அப்படிங்கிற ஒரு துறவி போவாங்க. மதுரையில் போய் ஒரு பெண்மணிக்கிட்ட அடைக்கலமாக ஒப்படைப்பாங்க. அந்த பெண்மணி யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை மாதரி. மாதரி என்ற பெண்ணிடம் அவங்கள அடைக்கலமாக ஒப்படைச்சிருப்பாங்க. 29வது கேள்வி, சாரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் என்பதற்கு இணையான தமிழ் பழமொழி. இது பார்த்தீங்கன்னா ஆங்கில பழமொழிங்க. இதுக்கான சரியான தமிழ் பழமொழி என்னன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? தனக்கு மிஞ்சியே தானமும் தருமமும். 30வது கேள்வி, அகப்புறப்பாடல்களை கொண்ட சங்க நூல் எது? எந்த சங்க நூலில் அகப்பாடலும் இருக்கிறது, புறப்பாடலும் இருக்கிறது, இரண்டும் இருக்கிற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சங்க இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அகப்பாடல் நூலும் இருக்குது, புறப்பாடல் நூலும் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு நூல் இரண்டும் மிக்ஸ் பண்ணி இருக்குது. விடையை பார்க்கலாங்களா? பரிபாடல் தான். பரிபாடல் அகமும் புறமும் கலந்தது. 31வது கேள்வி, நான்மணிக்கடிகையை பாடியவர் யார்? நான்மணிக்கடிகை என்பது ஒரு நூலுங்க. இந்த நூலை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை விளம்பி நாகனார். 32வது கேள்வி, திருவாரூர் நான்மணி மாலை, இந்த மாலைங்கிற நூலை பாடியவர் யார்? திருவாரூர் நான்மணி மாலையை பாடியவர். விடையை பார்க்கலாங்களா? விடை குமரகுருபரர். 33வது கேள்வி, யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று கம்பரை புகழ்ந்து பாடியவர் யார்? பாரதியார் தான் பாடியிருப்பார். இந்த வரியை ரிப்பீட்டாக கேட்க வாய்ப்பு இருக்குது, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ நல்லா பார்த்து கொள்ளுங்கள். 34வது கேள்வி, குறுந்தொகையின் அடிவரையறை. குறுந்தொகைன்னு ஒரு நூல் இருக்குதுங்க, அதனுடைய அடி எல்லைன்னு கேட்டிருக்காங்க. எந்த அடியிலிருந்து எந்த அடி வரைக்கும் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. விடை 4 to 8 அடி. குறுந்தொகையின் அடி எல்லை 4 அடி. கம்மியானது பார்த்திங்கன்னா 4 அடி, அதிகமானது 8 அடி. 35வது கேள்வி, சரியான விடையை தேர்வு செய்க. சொல் அதுக்கான பொருளை கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கரெக்டாக பொருத்தணும். பொறுத்துங்க பார்க்கலாம். விசும்பு, துளை, மறுப்பு, களிறு. விடையை பார்க்கலாங்களா? பி தான் ஆன்சர். விசும்புனா வானம், துளைனா துலாக்கோல், மறுப்பு அப்படின்னா தந்தம், களிறு அப்படின்னா யானை. அப்போ விடை பி தான் ஆன்சர். 36வது கேள்வி, கலித்தொகை எந்த டைப்பான நூல்களில் ஒன்று? கலித்தொகை எந்த நூலுக்குள்ளே வரும்னு கேட்டிருக்காங்க. 10 பாட்டா, 8 தொகையா, 15 கீழ்கணக்கு நூலா, 15 மேல் கணக்கு நூலா? விடையை பார்க்கலாங்களா? விடை 8 தொகை. கலித்தொகை என்பது 8 தொகை நூல்களில் ஒன்று. 37வது கேள்வி, சரியானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. கலம்பகம் எந்த வகையான சிற்றிலக்கியங்களில் ஒன்றாகும்? கலம்பகம் எந்த வகையான சிற்றிலக்கியங்களுக்குள்ளே வரும்னு கேட்டிருக்காங்க. விடை 96 வகையான சிற்றிலக்கியங்களில் ஒன்று. 38வது கேள்வி, பெருமாள் திருமொழியில் எத்தனை பாசுரங்கள் உள்ளன?
பெருமாள் திருமொழியில் எத்தனை பாசுரங்கள் உள்ளன கேட்டிருக்காங்க. விடை 105 பாசுரங்கள் உள்ளன. 105. 39வது கேள்வி, உவேசாவின் தமிழ் பணியை பாராட்டிய மேலை நாட்டவர். உவே சாமிநாதர் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவருடைய தமிழ் பணியை பாராட்டிய மேலை நாட்டவர். இது பழைய சமச்சீர் புத்தகம் 6ஆம் வகுப்பில் இருக்குதுங்க. விடை சூழியல் வின்சோன். 40வது கேள்வி, உடற்பிணியை போக்கும் மருத்துவ நூல்கள் இயற்றிய சித்தர்கள். மருத்துவ நூல்களை இயற்றிய சித்தர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரோ 2 பேர் அல்லது 3 பேர் 4 பேர் கூட இருக்கலாம் போல இருக்குது. விடையை பார்க்கலாங்களா? விடை அனைத்துமே சரிதான். அகத்தியர், தேரையர், போகர், புலிப்பாணி இவங்க எல்லாருமே மருத்துவ நூல்களை எழுதிய சித்தர்கள். 41வது கேள்வி, பெரியார் 2 கண்களாக கருதியவை. பெரியார் எந்த 2 கண்களாக கருதினார்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? மரியாதை மற்றும் சுயமரியாதை இரண்டையும் 2 கண்களாக கருதியிருக்கிறார். 42வது கேள்வி, பிருங்கராசம், தேகராசம் எந்த மூலிகையின் வேறு பெயர்கள்? பிருங்கராசம், தேகராசம் எந்த மூலிகைக்கு வரும் கேட்டிருக்காங்க. விடை கரிசலாங்கண்ணியுடைய வேறு பெயர் தான் பிருங்கராசம், தேகராசம். 43வது கேள்வி, குரல் வளத்தை மேம்படுத்தும் மூலிகை. குரல் வளத்தை மேம்படுத்தும் மூலிகை எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை ஞானப்பச்சிலை. 44வது கேள்வி, மீத்தூன் விரும்பேல் என்றவர். மீத்தூன் விரும்பேல் அதிகமாக சாப்பிடக்கூடாது என்று சொல்லியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை ஔவையார் தான் சொல்லியிருப்பாங்க. 45வது கேள்வி, சித்திரகார புலி என்று அழைக்கப்பட்டவர். சித்திரக்கார புலின்னு யாரை சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. சித்திரக்கார புலி. விடையை பார்க்கலாங்களா? மகேந்திரவர்ம பல்லவன். 46வது கேள்வி, தேவாரம் என்பது எந்த டைப்பான நூல்? இக்காலத்து இசைத்தமிழ் நூலா, இடைக்காலத்து இசைத்தமிழ் நூலா, முற்காலத்து இசைத்தமிழ் நூலா, சங்க காலத்து இசைத்தமிழ் நூலா? ஆக்சுவலாக பாருங்களேன், இது இசைத்தமிழ் நூல் தான். விடை இடைக்காலத்து இசைத்தமிழ் நூல். சரிங்களா? இடைக்காலத்தில் எழுதப்பட்ட இசைத்தமிழ் நூல். இதுதான் ஆன்சர். 47வது கேள்வி, உரிய விடையை எழுதுக. முத்து வீரப்பன் ஆட்சி காலம். முத்து வீரப்பன் இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராணி மங்கம்மாள் அவருடைய பையன். இவர் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி பண்ணாருன்னு கேட்டிருக்காங்க. விடை 7 ஆண்டுகள். இது எங்கே இருக்கும்னா பழைய சமச்சீர் புத்தகம் 9th இருக்குன்னு நினைக்கிறேன். 48வது கேள்வி, பொருத்தமான விடையை எழுதுக. நாடகத்தமிழ். நாடகத்தமிழ் என்பது எதுக்குள்ளே வரும்? இயற்றமிழில் பிறந்தது, இயல் இசை சேர்ந்த வழியே பிறந்தது, இசைத்தமிழில் பிறந்தது, எதுவுமில்லை. விடையை பார்க்கலாங்களா? இயல் இசை சேர்ந்த வழியே பிறந்தது. இயல் தமிழ், இசைத்தமிழ் இரண்டும் சேர்ந்து உருவானதான் நாடகத்தமிழ். 49வது கேள்வி, எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவது சமத்துவம் என்றவர். எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரி நடத்துறது தான் சமத்துவம். இப்படி சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை அண்ணல் அம்பேத்கர். 50வது கேள்வி கடைசி கேள்விங்க. ஃப்ரெண்ட்ஸ், 50 கேள்வியை பார்த்துட்டோம். எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய வீடியோக்களை போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 100 வீடியோக்கள் மேலே போட்டாச்சு. நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க்கு எண்டு ஸ்க்ரீனில் இருக்கும். மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. 50வது கேள்வி, 80 விழுக்காடு திராவிட மொழி கூறுகளை கொண்ட நூல். நூல்னு கொடுத்துருக்காங்க, மொழின்னு வந்திருக்கணும். ஆக்சுவலாக இது தப்புன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? விடை தமிழ். தமிழ் தான் 80 விழுக்காடு திராவிட மொழிக்கூறுகளை கொண்ட நூல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 50 கேள்வியை பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.